பறக்க முடியாத பறவை. பறக்க முடியாத பறவை தன் கூட்டத்தில் பறக்க முடியாத பறவை தன் கூட்டத்தில் ஒன்றென வாழ்ந்து இறந்திருந்தால் பேசு பொருளாயிருக்குமா? தனித்து ஒருவனாக சென்றதும் தனித்து ஒருவனாக சென்றதும் சிகரம் தொட்டதும் தான் தனித்து ஒருவனாக சென்றதும் சிகரம் தொட்டதும் தான் என்று பேசு பொருளானது. தனித்து சென்று உச்சம் தொட்டதும் தன் நிறைவு மகிழ்வை விட இதுவரை கடலாக தெரிந்த வானம் தொலை தூரமானது. மீண்டும் உறவுடன் சேர தலை திருப்பிய போது உறவும் தொலை தூரமானது. சிகரம் தொட்டதால் தொட்டேன் சிகரம் என மகிழ்ச்சியை பகிர வழி தேடியது உள்ளம். உடலிலிருந்து உயிர் பிரிந்தபின் மீண்டும் உடலினுள் புக தவித்தும் என்ன பயன்? உடலிலிருந்து உயிர் பிரிந்தபின் மீண்டும் உடலினுள் புக தவித்தும் என்ன பயன்? இறந்த பின் உன்னால் சாதிக்கத்தான் முடியுமா? வாழும் போதே உண்மை ஒளியை தேடு. நீ வந்ததன் நோக்கத்தை தேடு. கர்ப்பத்தில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரிடம் மன்றாடு. தனித்து நின்று சிகரம் தொட்டேன் தன்னிறைவுடன். தனித்து நின்று சிகரம் தொட்டேன் தன்னிறைவுடன். சிகரம் தொட்டாலும் பல சிகரம் தொட்டாலும் வெறுமையை உணர்ந்தது உள்ளம். வெறுமைக்கு வைத்திடு முற்றுப்புள்ளி. சிகரம் தொடு இறைவனுடன் கைகோர்த்து. கர்ப்பத்தில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரிடம் மன்றாடு. உன் விருப்பத்துக்காக வாழாது இறை திட்டத்துக்காக வாழ்ந்திடு. நீ தொட்டிடும் சிகரம் அனைத்தும் தன் நிறைவுடன் வெற்றியின் சிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.